குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம டி பிராக்லி ஈக்குவேஷன் பார்த்தோமா, அந்த ஈக்குவேஷன் வந்து எதுக்கு வந்து முக்கியமாக இருக்குது, எதுக்கு பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். திஸ் வேலிட் ஒன்லி when the particle travel at the speed much less than the speed of the light. அதாவது இந்த சமன்பாடு ஒளியின் திசை வேகத்தை காட்டிலும் மிக குறைவான வேகத்தில் இயங்கும் துகள்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது ஒளியின் திசை வேகத்தை காட்டிலும் மிக குறைவான வேகத்தில் இயங்குதில் ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து குறைவான வேகத்தில் வந்து ட்ராவல்ஸ் பண்ணுது. எதை விட அப்படின்னு கேட்டால் லைட்டை விட குறைவான வேகத்தில் வந்து ஒரு துகள் வந்து ட்ராவல் ஆகுதுல, அந்த துகளோடைய அலைநீளம் வேவ் லென்த், அதாவது வேவ் லென்த் அப்படின்னா லேம்டா, இதை கண்டுபிடிக்கிறது தான். லைட்டை விட குறைவான வேகத்தில் ட்ராவல் ஆகக்கூடிய பார்ட்டிகிள்ஸோடைய வேவ் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன், டி பிராக்லி ஈக்குவேஷன் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம். This equation implies that moving a particle can be considered as a wave and wave can exhibit the properties of the momentum of the particles. இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து வேவ் நேச்சர்ஸ் இருக்குதுன்னா, அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ண அப்படிங்கன்னா மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்போ பார்ட்டிகல்ஸ்க்கு ரெண்டு கேரக்டர் இருக்குது. பார்ட்டிகல்ஸ்க்கு ரெண்டு கேரக்டர் இருக்குது. ஒன்று வேவ், இன்னொன்று வந்து மொமெண்டம். ஓகே, வேவ் கேரக்டரும் இருக்குது, அலைப்பண்பு இருக்குது. அந்த அலையானது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் துகள் பண்பு இருக்குது. இந்த அதிக நேர்கோட்டில் உந்தம் எம்பிஆருடைய ஒரு துகள் ஒன்றின் அலைநீளம் குறைவாக மதிப்புடையது என்பதால் அது நம்ம கண்டு உணர முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து ஹை லீனியர் மூமெண்ட்டில் வந்து போயிட்டுருக்குது, அதாவது நேர்கோட்டில் போயிட்டுருக்குது. பார்ட்டிகல்ஸ் வித் ஹை லீனியர் மூமெண்டம் mv, the wavelength will be so small that cannot be observed. ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து நேர்கோட்டில் நேராக போயிட்டுருக்குதுன்னா அதனுடைய மூமெண்டம் அது வந்து எந்த வேகத்தில் போகுது அப்படிங்கிறத வந்து அதனுடைய அலைநீளத்தை நம்ம வந்து லேம்டாவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து நேர்கோட்டில் அப்படி போயிட்டு இருக்கும்போது அதனுடைய வேவ் லென்த்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. வேவ் லென்த்னா லேம்டா, இதை கண்டுபிடிக்க முடியாது. For a microscopic particle such as an electrons, the mass is of the order of the 10⁻31 kg. அதாவது எலக்ட்ரான்களை போன்று நுண்துகளுக்கு அதன் நிறை 10⁻31 kg என்ற அளவில் அமையிருக்கும். அப்போ எலக்ட்ரானை போலவே ஒரு பார்ட்டிகல்ஸோடைய மாஸ் வந்து 10⁻31 அந்த கேஜில் இருக்கிறதுனால அதன் உருவளவை காட்டிலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, since the wavelength is much larger than the size of the atom, அதோட உருவளவை காட்டிலும் அந்த வேவ் லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதனுடைய சைஸை விட வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு. இந்த நேரில் வந்து அலைப்பண்பு வந்து அதனுடைய இட் பிகம்ஸ் சிக்னிஃபிகண்ட். அதனுடைய அலைப்பண்பு வந்து இட்ஸ் பிகம்ஸ் அப்படின்னா அந்த வேவ்ஸோடைய அலைப்பண்பு முக்கியத்துவம் வாய்ப்படுது. இப்போ வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், அந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பை கால்குலேட்டிங் தி டி பிராக்லி வேவ்லென்த் இன் த ஃபாலோயிங் டூ கேஸ். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், ஒரு டி பிராக்லி ஈக்குவேஷன்ஸ் நம்ம பயன்படுத்தி ரெண்டு கேஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம ஒன்று 6.626 kg அயான் பால் மூவிங் அட் 10 meters second inverse 1, 10 meters second inverse 1 வேகத்தில் இயங்கக்கூடிய ஒரு இரும்பு பந்து. எவ்வளவு இந்த இரும்பு பந்து வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னா இவ்வளோ வெயிட் இருக்குது. அப்போ அந்த இரும்பு பந்து வந்து இவ்வளோ வெயிட் இருக்குது, இவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ரெண்டாவது கொஸ்டின், அந்த எலக்ட்ரான் மூவிங், அந்த எலக்ட்ரான் வந்து எவ்வளோ வேகத்தில் வந்து சுற்றுது அப்படின்னா எவ்வளோ 72.73 மீட்டர் செகண்ட் வரும். இப்போ அந்த நமக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு அயான் பால் இரும்பு பந்தினுடைய அலைநீளம் லேம்டா நம்ம கண்டுபிடிக்கிறோம். லேம்டா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? டி பிராக்லி ஈக்குவேஷன் படி லேம்டா h/mv. இது பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ. பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது? 6.626 × 10⁻34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்வர்ஸ் 1.
டிவைடட் பை எம் மாஸ். அந்த மாஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஒரு 6.626 kg. ஓகே, அதுக்கு அடுத்தது வெலாசிட்டி. வெலாசிட்டினா திசை வேகம். எவ்வளோ வேகத்தில் வந்து சுற்றுது, மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்து நாம 10 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ் வரும். இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 1 × 10⁻⁻35 மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் என்ன பாருங்க. இதனுடைய ஓகே, அதேமாதிரி லேம்டா ஈக்குவல் டு ரெண்டாவது கொஸ்டினுக்கான அதன் வேகத்தை நம்ம ஸ்பீட் பண்ணி நமக்கு போகலாம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து ஹச்சோட வேல்யூ வந்து இந்த ஹச்சோட வேல்யூ வந்து எலக்ட்ரானுடைய மாஸ். எலக்ட்ரான் பற்றி தான் சொல்லுவோம். எலக்ட்ரானுடைய மாஸ் எவ்வளோன்னு கேட்டால் 9.11 × 10⁻⁻31 kg. எவ்வளோ ஸ்பீடில் வந்து அது இயங்குது அப்படின்னு பார்த்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துக்கிறாங்க 72.73 மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 1 × 10⁻⁵ மீட்டர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ எலக்ட்ரானுக்கு டி பிளாக் அலைநீளம் அளவிடக்கூடியது, மேலும் முக்கியத்துவம் உடையது. அப்போ எலக்ட்ரான் போன்ற ஒரு மைனூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னா அந்த பார்ட்டிகல்ஸோடைய வேவ் லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எது பயன்படுது அப்படின்னு கேட்டால் டி பிராக்லி ஈக்குவேஷன் பயன்படுது. ஒரு பெரிய பொருள்லாம் எவ்வளோ வேகத்தில் போகுது, எவ்வளோ வேகத்தில் நிற்குது அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளினுடைய அலைநீளம் அதை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு எது இருக்குன்னா இந்த டி பிராக்லி ஈக்குவேஷன். ஃபார் த எலக்ட்ரான் த டி பிராக்லி வேவ் லென்த் இஸ் சிக்னிஃபிகண்ட் அண்ட் மெஷரபிள், while for the iron ball it is too small to measure, hence it becomes significant. அதாவது எலக்ட்ரானுடைய டி பிராக்லி அலைநீளம் அளவிடக்கூடியது, முக்கியத்துவமுடையது. இரும்பு பந்துக்கு மதிப்பு குறைவாக இருப்பதால் இதை புறக்கணித்தகிறது. இப்போ நம்ம இரும்பு பந்துக்கு வந்து மதிப்பு நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ கிடச்சி நமக்கு வேல்யூ 1 × 10⁻⁻35 அப்படின்னு கிடச்சி. ஆனால் எலக்ட்ரானுக்கு வேல்யூ கிடச்சி 1 × 10⁻5 மீட்டர்ஸ் அப்படின்னு. அப்போ இதனோட இந்த வேல்யூ நம்ம வந்து எழுதும்பொழுது எப்படின்னா பாயிண்ட் வச்சு 0.34 ஜீரோ போட்டு நம்ம கடைசி நம்ம 1 போடுவோம். 34 ஜீரோ போட்டு நம்ம 1, அந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணால் ஒரு இரும்பு பந்தினுடைய ஒரு இரும்பு பாலுக்கு நம்ம வந்து என்ன வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் வெயிட் உள்ள பொருளுக்கு. அதே வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகல்ஸுக்கு அந்த பார்ட்டிகல்ஸோட வேவ் லென்த்தை நம்ம ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். எதை வச்சுன்னா இந்த டி பிராக்லி ஈக்குவேஷன்ஸ் வச்சு. இதுதான் அதனுடைய சிக்னிஃபிகண்ட் முக்கியத்துவம். ஓகே, இந்த கொஸ்டின் எவலட் செல்ஃப் கொஸ்டின் ஒன்று இருக்குது. இந்த கொஸ்டின் புக்கு நிறைய ஆன்சர் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். Next one question, quantitation of angular momentum and de Broglie concept. கோண உந்தத்தை கோண்டமாக்கல் மற்றும் டி பிராக்லி கொள்கை. quantitation of angular momentum, கோண உந்தம் இது ஒரு ஆட்டம்ஸ், ஆட்டம் நியூக்ளியஸ் இருக்குது. இது ஆங்குலர் மூமெண்டம் MVR அப்படின்னு பார்த்துருப்போம். நம்ம இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த ரேடியஸை மையம் வச்சுட்டு இந்த வட்டப்பாதையில் சுற்றுது. அப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன இருக்குதுன்னு சொன்னானே, மாஸ் இருக்கும், வெலாசிட்டி எவ்வளோ வேகத்தில் சுற்றுது, எதை டிபெண்ட்ஸ் பண்ணியிருந்ததுன்னா அந்த ரேடியஸை மையமாக வச்சு சுற்றுது அப்படின்னு பார்த்தோம். அப்போ MVR = HN/2π சமம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தால் தான் அது கண்டினியூவாக வந்து அந்த வட்டப்பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துனாங்க. ஓகே, according to the de Broglie concept, de Broglie கொள்கையின்படி the electron that revolve around the nucleus. அப்போ இது நியூக்ளியஸு, இந்த நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். de Broglie கான்செப்ட் படி exhibit both particles and wave characters.
போத் எக்ஸிபிட் பார்ட்டிக்கல் அண்டு வேவ் கேரக்டர் ரெண்டுமே இருக்குது. அப்போ எலக்ட்ரான்ஸுக்கு என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னு கேட்டால் போத் 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று பார்ட்டிக்கல் கேரக்டர், இன்னொன்று வந்து வேவ் கேரக்டர்ஸ். அப்போ எலக்ட்ரான்ஸுக்கு வந்து 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று அலைப்பண்பு, இன்னொன்று வந்து துகள் பண்பு. எலக்ட்ரான் வந்து தொடர்ச்சியாக வந்து அதனுடைய வட்டப்பாதையில் சுற்றணும் அப்படின்னா in order for the electron wave to exit in a space, the circumference of the orbit should be an integral multiply of the wavelength of the electron, the wave otherwise. அதனுடைய எலக்ட்ரான் அதன் சுற்றுவட்ட பாதையில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ், அதாவது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் இதான் வந்து எலக்ட்ரான் வந்து இப்படி வந்து அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் அப்படி சுற்றிட்டு இருக்கும். இப்படி சுற்றுதுன்னா கண்டினியூஸ் சுற்றணும் அப்படின்னா அதனுடைய அலைநீளத்தின் அதாவது வேவ் லென்த்துக்கு வந்து அதனுடைய வேவ் லென்த் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் த இன்டெக்ரல்ஸ் மல்டிபிள் ஆஃப் த வேவ் லென்த் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ், அதாவது அதனுடைய முழு எண்களினுடைய இப்போ எலக்ட்ரான் சுற்றுனா எதை சுற்றணும் MVR ஈக்குவல் டு இது எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டால் அதனுடைய இன்டெக்ரல்ஸ் மல்டிபிள் ஆஃப் த வேவ் லென்த் முழு எண்களின் n அப்படிங்கிறது வந்து இன்டெக்ரல்ஸ் மல்டிபிள் ஆஃப் த வேவ் லென்த் எதுங்கன்னா லாம்டா. இதுக்கு சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த எலக்ட்ரான் வந்து அந்த வட்டப்பாதையில் இந்த ஆர்பிட்டாலில் கண்டினியூஸாக அப்படி சுற்றிட்டு இருக்கும். ஓகே, அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரான் வந்து கண்டினியூஸாக சுற்றாது. எலக்ட்ரான் வேவ் இஸ் அவுட் ஆஃப் த ஸ்பேஸ். அப்போ வந்து த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட் ஒரு எலக்ட்ரான் அதன் வட்டப்பாதையில் சுற்றுது அப்படின்னா இப்படி அலையிலே சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்படி அலையிலே சுற்றுதுன்னா எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டால் n லாம்டாவுக்கு சமம். த இண்டிவிஜுவல் மல்டிபிள் ஆஃப் த வேவ் லென்த் அதுக்கு சமம். த 2/r ஈக்குவல் டு n லாம்டா. இந்த இடத்துல நம்ம லாம்டா வேல்யூ தெரியும். லாம்டா என்ன h/mv. அந்த இடத்துல கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த லாம்டாங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த லாம்டாக்கு பதிலாக இந்த இடத்துல h/mv அப்படிங்கிறது டி பிராக்லி ஈக்குவேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இப்படி நமக்கு கிடைக்கும். இதில் வந்து அந்த 2 வந்து ஈக்குவல் டு இந்த கொண்டு வந்துடுங்க. இந்த வந்து எம்மை வந்து இந்த கொண்டு போயிடும். அப்போ இந்த எம்வி வந்து அந்த கொண்டு போயிடுங்க. கொண்டு போகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா MVR ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் NH/2π அப்படின்னு கிடைக்கும். இந்த 2π அப்படியே இந்த கொண்டு வந்துருங்க. இந்த MV அப்படியே இந்த கொண்டு போயிடுங்க. அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ ஏற்கனவே பார்த்தோம்னா ஒரு எலக்ட்ரான் அதனுடைய வட்டப்பாதையில் வந்து கரெக்டாக சுற்றணும் அப்படின்னா இதுக்கு ஈக்குவல்ட்டாக இருந்தால் தான் இது சுற்றும். அப்போ MVR ஈக்குவல் டு n லாம்டாவுக்கு வந்து ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சுற்றும். அப்போ n லாம்டாங்கிறது இருக்கிறோம் NH/2π அப்படிங்கிறது சமம். The above equation was already predicted by the force. இந்த ஈக்குவேஷன் வந்து யாரால் முன்னாடி வந்து அறியப்பட்டது அப்படின்னு கேட்டால் போர்ஸ் அப்படிங்கிற முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாரு. எந்த ஈக்குவேஷனை MVR ஈக்குவல் டு NH/2π அப்படிங்கிற ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ டி பிராக்லி கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனும் இந்த போர்ஸ் அப்படிங்கிற கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன்ஸும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The டி பிராக்லி அண்ட் போர் கான்செப்ட் ஆர் இன் அக்ரிமெண்ட் வித் ஈச் அதர்ஸ். அப்போ ரெண்டு பேரும் கண்டுபிடிச்ச டி பிராக்லியும் போர்ஸ் அப்படிங்கிறவரும் ரெண்டு பேரும் வந்து கண்டுபிடிச்ச ஒரு கான்செப்ட் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் வந்து ஒரு ஆட்டம் அதில் இருக்கிற ஆட்டத்தில் எலக்ட்ரான் வந்து இப்படி வந்து வட்டப்பாதையில் அதோட வட்டப்பாதை கண்டினியூவாக சுற்றணும் அப்படின்னா எதுக்கு சமமாக இருக்கணும் MVR ஈக்குவல் டு n லாம்டாவுக்கு சமமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எலக்ட்ரான் வந்து அதனுடைய வட்டப்பாதையில் தொடர்ச்சியாக கண்டினியூஸாக என்ன சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி சமமாக இல்லை அப்படின்னா எலக்ட்ரான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் அதன் வட்டப்பாதையில் இப்படி சுற்றிக்கிட்டு வந்தது மறுபடியும் அது கூட போய் ஜாயின் பண்ணாது. இந்த பிகினிங்லேயே ஜாயின் பண்ணாது. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். MVR ஈக்குவல் டு n லாம்டா அப்படி இருந்துச்சுன்னா இது இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி ஸ்டார்ட் ஆகி வந்து இப்படி வந்து எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு
மறுபடியும் எங்கேயும் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா n லாம்டாவுக்கு சமமாக இல்லைன்னா NVR = n லாம்டாவுக்கு சமமாக இல்லை அப்படின்னா அந்த அலையானது கண்டினியூஸாக இருக்காது. இப்படி வந்து சுற்றிக்கிட்டு வந்து இப்படி வந்து அந்த பகுதியில் ஜாயிண்ட் ஆகாது. இப்படி வந்து ஒரு இடைவெளிட்டு ஸ்பேஸ் விட்டு நின்றோம். அப்போ வந்து எலக்ட்ரான் வந்து அதனுடைய ஆர்பிட்டால் கண்டினியூஸாக சுற்றணும் அப்படின்னா இதுக்கு சமமாக இருக்கும். சரி, இப்போ n அப்படிங்கிற பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஓகே, இப்போ இந்த எந்த ஒரு வட்டப்பாதையில் சுற்றுது அப்படின்னா 3வது வட்டப்பாதையில் சுற்றும் பொழுது அதனுடைய வேவ் லென்த் எப்படி இருக்குன்னா 3 இருக்குது. அப்போ இது ஒரு நியூக்ளியஸு. அந்த நியூக்ளியஸில் அந்த ஆர்பிட்டால்ஸில் இது நியூக்ளியஸு ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அந்த ஆர்பிட்டால்ஸில் இது 3வது வட்டப்பாதை அப்படின்னா 3 அலை ஏற்படுத்தும். 1 2 3. இது ஒரு அலை 2 3. n = 4 அப்படின்னா அந்த வட்டப்பாதையில் 4 அலையை வந்து வேவ்ஸை வந்து ஏற்படுத்தும். அதேமாரி 5 அப்படிங்கும்பொழுது அதனுடைய வேவ்ஸ் வந்து 1 2 3 4 5. 6 அப்படிங்கும்போது 6 வேவ்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து டேவிசன் அண்டு ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். இது Davison and Germer experiment. The wave nature of electrons was experimentally confirmed by Davison and Germer. அதாவது ஒரு பருப்பொருளினுடைய ஒரு எலக்ட்ரான் அலைத்தன்மையானது டேவிசன் மற்றும் ஜெர்மர் சோதனை மூலம் உறுதிப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்குது. எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர், வேவ்னா என்ன, அலையாக போகும், இப்படி அலைப்பண்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டால் டேவிசன் அண்டு ஜெர்மர். இப்போ ஒரு குளத்தில் களை தூக்கி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், இப்படி அலையாக வரும்ல, அதுதான் வேவ் நேச்சர். இப்போ நம்ம ஸ்பீக்கர் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சவுண்டு எப்படி வரும், வேவ் நேச்சர் தான் வரும். அப்போ எலக்ட்ரானுக்கு என்ன நேச்சர் இருக்குதுன்னா வேவ் நேச்சர் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. யாராவது ஃபஸ்ட்டு ஒரு டேவிசன் அண்டு ஜெர்மர் அப்படிங்கிறவர். The wave nature of electron was experimentally confirmed by the Davison and Germer. They allowed the accelerated beam of electrons to fall on a nickel crystal and recorded to diffraction patterns. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எலக்ட்ரான்ஸை ஒரு நிக்கல் கிறிஸ்டல், இது ஒரு நிக்கல் கிறிஸ்டல்னு வச்சுக்கோங்க, நிக்கல் கிறிஸ்டல். இந்த நிக்கல் கிறிஸ்டல் மீது ஆக்சிலேட்டட் பீம் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அதிகமாக கத்தையாக செலுத்துறார். ஆக்சிலேட்டட் பீம் ஆஃப் இதுக்குள்ளே செலுத்துகிறார். எலக்ட்ரானை ஒரு ஆக்சிலேட்டட் பீம் மூலியம் பாஸ் பண்ணிவிட்டு அதை நிக்கல் கிறிஸ்டல் மீது பாஸ் பண்ண வைக்கிறார். அது வந்து பட்டுட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது அதை ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஃப்ளேட்டை வச்சு அப்சர்வ் பண்ணுறார். ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஃப்ளேட், ஒளிப்படத்தகடை வச்சு அப்சர்வ் பண்ணுறார். இந்த ஒளிப்படத்தகடை ஃபோட்டோகிராஃபிக் ஃப்ளேட்டை மைக்ரோஸ்கோப் மூலிமா பார்க்குறாரு, அப்சர்வ் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அதில் வந்து ரவுண்டாக ஒரு வளையம் மாரி உருவாகுது. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன். ஓகேவா? அப்போ ஒரு நிக்கல் கிறிஸ்டல் மீது ஆக்சிலரேட்டட் பீம் ஆஃப் எலக்ட்ரான்னா ஒரு எலக்ட்ரான் வந்து மொத்தமாக ஒரு தொகுப்பாக அனுப்புகிறார். அதாவது முடுக்கிவிடப்பட்ட எலக்ட்ரான் கற்றையை நிக்கல் கிறிஸ்டல் மீது நிக்கல் கிறிஸ்டல் மீது படுமாறு செலுத்துகிறாரு. அது பட்டு ரிஃப்ளெக்டட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறத ஃபோட்டோகிராஃபி பிளேட்டை வச்சு அப்சர்வ் பண்ணுறாரு. அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் அதை வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறாரு. அதில் டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் தெரியுது. டிஃப்ராக்ஷன் பேட்டர்னா ரவுண்டாக தெரியுது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் எலக்ட்ரான் வந்து டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இருக்குது. எலக்ட்ரான் டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் தான் வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னா. The resultant diffraction pattern is similar to the X-rays diffraction pattern. எக்ஸ்ரேஸ்க்கு எப்படி டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இருந்துச்சோ எக்ஸ்ரேஸ்க்கு இதேமாரி தான் டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடச்சி. அதேமாரி எலக்ட்ரான்ஸுக்கும் என்ன கிடைக்குதுன்னா டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்குது.
அப்போ எக்ஸ்ரேஸில் வந்து எக்ஸ்ரேஸில் வந்து டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கும்போது எலக்ட்ரான்ஸ்க்கு இதே மாதிரி என்ன பண்ணால் டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்குது. அப்போ ஃபைண்டிங் த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான், அப்போ என்ன கண்டுபிடிச்சாருன்னா எலக்ட்ரானுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அப்போ எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து என்ன நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குது. Lead to the development of the various experiment, the techniques such as electrons microscope, the lower energy electron diffractions. அது என்ன பண்ணுறாருன்னா எலக்ட்ரானுக்கு எக்ஸ் கதிரின் விளிம்பு விளைவு போலவே எலக்ட்ரானோடைய விளிம்பு விளைவு ஒரே மாரி இருந்துச்சு. அப்போ டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இருந்தாவே என்ன நினச்சுன்னா வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. எலக்ட்ரான் வந்து நுண்ணோக்கி குறைந்த ஆற்றல் எலக்ட்ரான் விளிம்புடைய உட்பட்ட பல்வேறு சோதனைக்கு நுட்பங்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்துச்சு. அப்போ இந்த எலக்ட்ரானோடக்கு வேவ் தன்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் இது வந்து நிறையா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் வந்து கேட்டால் டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். அப்போ டேவிஸ் அண்ட் ஜெர்மர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நிக்கல் கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டார். ஒரு நிக்கல் கிறிஸ்டல் எடுத்துகிட்டு அது மேலே எலக்ட்ரான்ஸ் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஒரு ஆக்சிலேட் பீம் ஆஃப் உள்ள செலுத்தி உள்ளே பாஸ் பண்ணுறாரு. அதுலேருந்து வெளியே வந்து அந்த நிக்கல் மீது கிறிஸ்டல் மீது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகிறத ஃபோட்டோகிராஃபிக் ப்ளேட்டை வச்சு அப்சர்வ் பண்ணுறாரு. அந்த ஃபோட்டோகிராஃபிக் ப்ளேட்டை மைக்ரோஸ்கோப் வச்சு அப்சர்வ் பண்ணி போகும்பொழுது டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்கிது. டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இருந்தாவே என்ன நேச்சர்னா வேவ் நேச்சர். நம்ம எக்ஸ்ரேஸ்க்கும் இதே மாதிரி பேட்டர்ன் தான் கிடைக்கும், டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைச்சி. அப்போ எக்ஸ்ரேஸோட டிஃப்ராக்ஷன் பேட்டர்னும் எலக்ட்ரானோட டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ அதுக்கு என்ன நேச்சர் இருக்குது, வேவ் நேச்சர் இருந்துச்சுன்னா அது இதுக்கும் வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 12th வந்து அதிக டைமில் 3 மார்க் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஹைசன்பர்க்கின் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் ஒரு பொருளுக்கு டூயில் நேச்சர் இருக்குது. ஒரு பொருளுக்கு என்ன பண்ணால் டூயில் நேச்சர். என்ன நேச்சர், வேவ் நேச்சர். அனதர் ஒன் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர். அலைப்பண்பு துகள் பண்பு இருக்குது. இது ரெண்டையுமே நம்ம ஒரே நேரத்தில் மெஷர் பண்ண முடியாது. அதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகிள்ஸு இருக்குதுன்னா அந்த பார்ட்டிகிள்ஸோடைய பொசிஷனையும் வெலாசிட்டியும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் நம்ம மெஷர் பண்ண முடியாது. இதுதான் என்ன ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இப்போ பெரிய பொருளெல்லாம் ஈஸியாக வந்து எவ்வளோ ஸ்பீடில் நிற்கிது, எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ ஒரு கார் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எந்த பிரேக் அடித்தா எவ்வளோ ஸ்பீடில் நிற்கிது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகல்ஸ் இருக்குது, மைனூட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அந்த பார்ட்டிகல்ஸோடைய பொசிஷன், அதற்கு அதனுடைய பொசிஷனையும் மூமெண்ட்டும் அது எப்படி இருக்குது, எவ்வளோ வேகத்தில் சுற்றுது மூமெண்ட்டு அப்படிங்கிறத நம்ம சைமல்டேனியஸாக கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு பேர் தான் என்ன ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். The determination of the position and momentum of the microscope particles. The based on this Heisenberg arrived that his uncertainty principle, which said that it is impossible to the answer. It is impossible to accurately determine both the position and the momentum of microscopic particle simultaneously. அப்போ இதுதான் வந்து ஆன்சர். இட் இஸ் இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி டிட்டர்மைன். அதாவது ஒரு அக்யூரேட்டாக வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. எதை அப்படின்னு கேட்டால் ஒரு மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகிள்ஸோடைய பொசிஷன் அண்டு மூமெண்டம் இதை ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக நம்ம மெஷர் பண்ண முடியாது. அதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எவ்வளோ வேகத்தில் போகுது, எந்த இடத்துல நிற்கிது அப்படிங்கிறத அந்த பொசிஷனையும் வெலாசிட்டியும் நம்ம வந்து சைமல்டேனியஸ்னால் ஒரே நேரத்தில் மெஷர் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இட் இஸ் இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி டிட்டர்மைன் போத் த பொசிஷன் அண்ட் த மூமெண்டம் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸ் சைமல்டேனியஸ்லி. இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் del x into del p greater than equal h by 4 pi.
இதான் இந்த ஈக்குவேஷனை எழுதிடணும். இது வரைக்கும் எழுதிட்டு இந்த ஈக்குவேஷனை கண்டிப்பாக எழுதணும். ஓகே, இந்த தியரிக்கு 2 மார்க்கு, ஈக்குவேஷனுக்கு 1 மார்க், 3 மார்க் கொஸ்டினில் கேட்பான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ஈக்குவேஷன் எழுதாம விட்டீங்கன்னா 1 மார்க் வச்சுருவான். சப்போஸ் இந்த ஈக்குவேஷனுக்கு 3 மார்க் கொடுக்கலாம். ஆன்சர் கீழே எப்படி வேணால் கொடுக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே எழுதிருங்க. தியரி எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. டெல் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் எழுதணும். டெல் எக்ஸ் அண்ட் டெல் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்சர்டனிட்டி இன் டிட்டர்மைனிங் த பொசிஷன் அண்ட் த அன்சர்டனிட்டி டிட்டர்மைனிங் த மூமெண்டம். அப்போ டெல் எக்ஸ்னா என்ன? அன்சர்டனிட்டி டிட்டர்மைனிங் த பொசிஷன் அண்ட் டெல் பி த பொசிஷன். டெல் எக்ஸ் அன்சர்டனிட்டி டிட்டர்மைனிங் த மூமெண்டம்ஸ் ரெஸ்பெக்ட்லி. இது கண்டிப்பாக இது எழுதியாகும். இதுக்கு எக்ஸ்பிளைன் இது எழுதியாகும். இதை வச்சு ஒரு சம் கொடுப்பாங்க. இந்த சம்மு நம்ம எப்படின்னு பார்க்கலாம். நம்ம the uncertainty principle has the negligible effect for macroscopic object and becomes significant only for the microscope particles. இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து அதாவது எலக்ட்ரான்களை போன்ற நுண்ணிய துகள்களுக்கு மட்டும் நிச்சயமற்ற கொள்கை முக்கியத்துவமாகும். இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து எதுக்கு மட்டும் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு கேட்டால் மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்குமே தவிர மேக்ரோஸ்கோப் பார்ட்டிகல்ஸ்க்கு நம்ம வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது. பெரிய பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது. சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸோடைய அதனுடைய பொசிஷன் வெலாசிட்டி ஒரே நேரத்தில் மெஷர் பண்ணுது. அப்போ மைக்ரோஸ்கோப் பார்ட்டிகலுக்கு மட்டும்தான் இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்து முக்கியத்துவம் இருக்குது. சச் ஆஸ் எலக்ட்ரான்ஸ் போன்ற எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும் நாம் வந்து இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பயன்படுது. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் by calculating the uncertainty in the velocity of the electron in hydrogen atom. ஹைட்ரஜன் அணுவில் உள்ள ஒரு எலக்ட்ரான் ஒன்றின் திசை வேகத்தை நம்ம அளவிடும்போது ஏற்படும் ஒரு அன்சர்டனிட்டி தன்மையை நம்ம எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை நம்ம அதனுடைய திசை வேகத்தை நம்ம அளவிடும்போது வெலாசிட்டி நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது அது எப்படி நம்ம அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். The Bohr radius, the first orbit. ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஆர்பிட்டோட ரேடியஸ்னால் இந்த நியூக்ளியஸ்லேருந்து நியூக்ளியஸ்லேருந்து எலக்ட்ரானோட டிஸ்டன்ஸ் அதான் ரேடியஸ் அளவு 0.529 ஆம்ஸ்ட்ராங். Assume that the position of the electron in this orbit is determined with the accuracy of the 0.5% of the radius. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் முதல் வட்டப்பாதையில் அந்த போர்ஸோடைய ஆரம் அளவு, போர் ஆட்டத்தோடைய ஆரம் அளவு நமக்கு கொஸ்டினில் இவ்வளோ ஆரம். ஆனால் வட்டப்பாதையோட எலக்ட்ரானுடைய நிலையின் வட்டப்பாதை ஆரத்தில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் துல்லியமாக இருக்குது அப்படின்னு கண்டறியலும் அப்படின்னு கேட்டால் 0.5% வந்து துல்லியமாக இருக்குது அப்படின்னு. அந்த ஆர்பிட்டால்ஸில் வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரானுடைய நிலையினை அந்த வட்டப்பாதையில் உள்ள ஆரத்தில் 0.5% துல்லியமாக கண்டறிய இயலும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம துல்லியமாக கண்டறியணும் அப்படின்னா 0.5% நம்ம வந்து அக்யூரன்ஸாக நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். இந்த ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான் வந்து 0.5%ல் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம அக்யூரேட்டாக வந்து மெஷர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் அப்படின்னா டெல் எக்ஸ். எந்த பொசிஷன் எப்படி இருக்கும்போது நம்ம இப்போ 0.5% நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எவ்வளோன்னா 100%ல் எவ்வளோ ரேடியஸ் இருக்குது, இவ்வளோ ரேடியஸ் இருக்குது. அப்போ 100%ல் நம்ம 0.5 கண்டுபிடிக்கிறோம்னா மேலே போட்டுங்க. எதை நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த இவ்வளோ ரேடியஸில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 0.529 ஆம்ஸ்ட்ராங். இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த ஆம்ஸ்ட்ராங்கோட 10⁻⁻10 மீட்டர். அப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்க்கு பதிலாக நம்ம இந்த வேலையை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து இதை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த 100 10⁻2ன்னு எழுதிக்கலாம். இந்த 10⁻2 வந்து ஈக்குவல்ட்டுக்கு மேலே போகும்போது என்னவா மாறும் அப்படின்னு கேட்டால் 10⁻−2 மாறும். அந்த 100 10⁻² எழுதிக்கலாம். 10⁻² எழுதிட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு மேலே போகும்போது 10⁻−2 மாறி. அதுக்கடுத்தது இந்த 5 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் 5 × 10⁻−1 0.5 நம்ம இப்படி எழுதிக்கலாம். அப்போ அந்த 10⁻−10ம் 10⁻−2ம் 10⁻−1ம்
எல்லாமே மைனஸ் பவரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். 10⁻−13. அப்போ இந்த 5ம் இந்த 0.529 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இவ்வளோ ஆன்சர் கிடைக்கும். அப்போ பொசிஷனை நம்ம மெஷர் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஃப்ரம் த அன்சர்டனிட்டி இந்த பிரின்சிபல் படி del x வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த del x வேல்யூ நம்ம வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஃபார்முலாவில் del x into del b greater than equal to h/4 இந்த ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சப்ஸ்டிட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல del x into del p greater than equal to h/4 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ இந்த இடத்துல இது பொசிஷன், இது மொமெண்டம். பார்ட்டிகல்ஸ்க்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா பொசிஷன் அண்ட் மொமெண்டம்ஸ் இருக்கும். அப்போ மாஸ் இருக்கும். பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன இருக்குன்னா மாஸு அண்டு வெலாசிட்டி இருக்கும். வெலாசிட்டி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். வெலாசிட்டி என்ன பண்ணும், அதனோட ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணும், டெல் பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் மாஸ் இருக்கும் அண்டு வெலாசிட்டி இருக்கும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால டெல் வி அப்படின்னு போட்டுருவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெல் பி பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், எம் இன்ட்டு டெல் வி. ஏன் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன இருக்கும், மாஸ் இருக்கும், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், திசைவாக மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த del x del p greater than equal to h/4 அப்படிங்கிற இடத்துல இந்த del b க்கு பதில் இப்படி போட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். இதில் நம்ம del v மட்டும் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதை அங்கேயே வச்சுக்கோங்க. மீதிக்கிற del x-ஐயும் இந்த m-ஐயும் ஈக்குவல் டு அந்த கொண்டு போகும்போது என்ன ஆயிடும், நமக்கு வந்து h/4m del x அப்படி கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து ஹச்சோட வேல்யூ நமக்கு தெரியும், பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ இவ்வளவு, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 4க்கு வேல்யூ தெரியும் 4, அதே தான். பையோட மதிப்பு 3.14. இப்போ நம்ம எலக்ட்ரான் பற்றி தான் பார்க்குறோம். எலக்ட்ரானோடைய மாஸ் மாஸ் எவ்வளவு இது நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது இப்போ del x வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளோ கண்டுபிடிச்சோம், இந்த வேல்யூ. இந்த வேல்யூ கொண்டு போய் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணும்போது எவ்வளோ வேல்யூ கிடைக்குது, இவ்வளோ வேல்யூ கிடைக்குது. அப்போ 2.189 into 10⁸8 meters second inverse 1 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஓகே. Therefore, the uncertainty in the velocity of the electron in a comparable with the velocity of the light. இந்த திசைவேகத்தில் ஏற்படும் ஒரு அன்சர்டனிட்டி தன்மையை, அதாவது வெலாசிட்டியில் அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரானோடைய நிச்சயமற்ற தன்மை கொள்கையில் அந்த திசைவேகத்தை நம்ம வந்து கணக்கிடும்போது ஒளியின் திசைவேகத்தோடு ஒப்பிடும் வகையில் உள்ளது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் அன்சர்டனிட்டி இன் த வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கம்பேரபிள் வித் த வெலாசிட்டி ஆஃப் லைட். அந்த ஒளியின் திசைவேகத்தையும் இந்த எலக்ட்ரானோட திசைவேகத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒப்பிடத்தக்க வகையில் இருக்குது. அப்படின்னா இந்த அன்சர்டனிட்டி தன்மையில் வந்து அதிகமாக உள்ள நிலையில் உள்ள அதன் மிக சரியான திசைவேகத்தை கண்டறிய கடினம். At this high level of the uncertainty, it is very difficult to find out of the exact velocity. அதாவது அதிகமாக உள்ள நிலையில் அதன் மிக சரியான திசைவேகத்தினை கண்டறியது கிடையாது. அதாவது அன்சர்டனிட்டியில் வந்து மிக அதிகமாக உள்ள திசைவேகத்தினை நம்ம கண்டறிய முடியாது. அப்போ ஒரு அன்சர்டனிட்டி பிரின்சிபலில் ஒரு ஹை ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு பார்ட்டிகல்ஸ் அதனோட திசைவேகத்தை நம்ம கண்டறியது, மிக சரியான திசைவேகத்தினை கண்டறியது கடினமாகும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ண அப்படின்னா ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஒரு மைனூட் பார்ட்டிகல்ஸோடைய பொசிஷனையும் வெலாசிட்டியும் del x-ஐயும் அண்ட் del p-யும் நம்ம சைமல்டேனியஸாக நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதான் வந்து கேட்டால் அன்சர்டனிட்டி, ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இதை வச்சு நம்ம என்ன பண்ண அப்படின்னா ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, எவால்டர் செல்ஃப் கொஸ்டினில் ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து இந்த புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அனுப்புகிறேன். இதை எழுதுங்க. அந்த எவல்டர் செல்ஃப் கொஸ்டின்ஸ் அதையும் நான் வந்து அதுக்கான ஆன்சரையும் நான் வந்து எடுத்து அனுப்புகிறேன். அதையும் படித்து நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.